அடுத்ததாக சைவ சமயத்தின் உயிர் மூச்சு திருமுறை என்ற கருப்பொருளோடு அது தலைப்பிலே இன்றைய மாநாட்டில் ஆய்வு கட்டுரை இங்கே படைக்க வருகின்றார் சிலாமூர் கில்லானை சேர்ந்த லட்சுமணன் பெரிய தம்பி அவர்கள். அவரை இப்பொழுது அன்போடு மேடைக்கு அழைக்கின்றேன். அல்லல் என் செய்யும் அருவினை என் செய்யும் தொல்லை வல்வினை தொந்தன்தான் என் செய்யும் தில்லை மாநகர் சிற்றம்பலனார்க்கு எல்லை இல்லாதோர் அடிமை பூண்டனுக்கு முள் படுக்கை வேதனையாம் முன்வினை தாக்கங்கள் அள்ளித்தரும் கருணை வள்ளல் ஆதிசிவன் தாழ் பணிந்தேன் எல்லளவும் சுணக்கமின்றி ஏகம்பன் அருள் செய்தான் வள்ளல் வணங்கினேன் வற்றாத வாரிதியை வீரனை விடம் உண்டனை விண்ணவர் தீரனை திரு அண்ணாமலையனை ஊரனை உணரார் புறர் மூன்று மெய்த ஆரனை அடிப்பணி அடியேன் மறந்து உய்வேனோ. திருச்சிற்றம்பலம். அன்பான சைவ சமய நெறியாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஆன்மீக தோட்டத்திற்கே அழகிய ரோஜாவாக விளங்கும் சைவ சமயத்தையும் திருமுறையையும் ஆய்வு கட்டுரையின் வழி பேசுவதற்காக இந்த மேடையில் நிற்கும் இந்நேரம் எனக்கென்று கிடைத்த ஒரு பாக்கியம், அதுவும் ஒரு பெருமையும் கூட. அடியேன் லட்சுமணன் பெரிய தம்பி, கில்லான் மாவட்டத்திலிருந்து வந்திருக்கின்றேன். சைவம் என்பது நமது புதிதன்று. சிவபெருமான் என்றாலே நம் முன்னோர்கள் முதல் நம் மூச்சு ஒலிக்கும் சொல் ஓம் நமச்சிவாயா. அந்த நம் உயிர் மூச்சு ஆன சைவம் இன்று நம் அனைவரும் காக்க வேண்டிய ஒரு பண்பாட்டு பொக்கிஷமாக மாறிவிட்டது. அந்த அரிய சைவ சுரூபம், திருமுறைகளின் பெருமை, சைவம் எதற்காக வளர்க்கப்பட வேண்டும், வளர்க்க வேண்டும் என்ற கடமை யார் மீது இருக்கிறது என்பதையும் இன்று உங்கள் முன் பகிர்ந்து கொள்ளவிருக்கின்றேன். சைவ சமயத்தின் நமது வாழ்வியல் முறைகள், நெறிமுறைகள், பக்தி வழிபாடு ஆகியவை மிக சிறப்பாக விளக்கப்பட்டிருக்கின்றன. இந்த சைவ சமயத்திற்கு முதன்மையான ஆதாரமாக விளங்குபவை நம் திருமுறைகள். தேவாரம், திருவாசகம், திருவிசைப்பா, திருப்பள்ளி எழுச்சி, திருப்புகழ், பிரபந்தம், திருமந்திரம், சிவயான போதம், திருவந்தாதி, திருப்பாட்டுக்கள், திருப்பள்ளிக்கூற்று, திருவெம்பாவை ஆகிய 12 திருமுறைகள் சைவ சமயத்தின் முக்கிய தூண்களாக விளங்குகின்றன. கடவுளின் புகழ் மன்னிக்கவும், என்னுடைய கட்டுரை 101வது பக்கம் இடம்பெற்றிருக்கிறது. புத்தகம் கையில் இருந்தால் தயவுசெய்து நீங்கள் பார்க்கலாம். 101வது பக்கம். நான் இன்றைக்கு சுருக்கமாக முடிச்சிடுறேன், நேர பற்றாக்குறையாக இருக்குது. கடவுளின் புகழ் பாடுவதற்காக தோன்றியதென்று சமயம், மனிதனின் புகழை வளர்க்க தோன்றியது சமயம். அதற்கு கருவியாக விளங்குவது இறைவனின் புகழ் பாடுதல். அதற்காக தோன்றியதுதான் திருமுறைகள் என்பதை நாம் மனத்தில் இருத்தி கொள்ள வேண்டும். இறைவன் மொழி, இனம், நாடு, எல்லைகளை கடந்தவன். வழிபாடு என்பது இறைவன் அருளை நாடி தூய்மை பெறுவதற்காகத்தான். அதற்கு தாய்மொழியே உரிய மொழி, சிறந்த மொழியும் கூட. தாய்மொழியில் நிகழ்த்தும் வழிபாடுதான் கனிவை தரும், இறை அருளை கூட்டுவிக்கும். நமது சைவ சமயம் தமிழிலேயே தோன்றி தமிழை வளர்த்ததாகும். இது நமக்கு கிடைத்த பெருமையான விஜயமாகும். திருமுறைகளின் தத்துவ நோக்கம். திருமுறைகள் சைவ சித்தாந்தத்தின் அடிப்படையாக உள்ளன. இதில் சிவனை பரம்பொருளாகவும் அனைத்திற்கும் காரணமாகவும் காணப்படுகின்றார். அந்தாதி, பதிகம், விருத்தம் போன்ற பாவி நயங்களின் பாடப்பட்ட இப்பாடல்கள் அன்பு, சத்தியம், அருள், துறவு, ஞானம் ஆகியவற்றை விளக்குகின்றன. திருமுறைகள் வாழ்வியலில் சைவ சமய கோட்பாடுகளுக்கு மையமாக விளங்கும் திருமுறைகள் ஒவ்வொரு பக்தனின் வாழ்க்கை முறையையும் கட்டி இழுக்கும். இவற்றின் வழியே பக்தி, தியானம், தர்மம் போன்றவை வளர்ச்சி அடைகின்றன. உலகில் வாழும் உயிரினங்களின் தன் அறிவாலும் ஒழுக்கத்தாலும் செயலாலும் உயர்ந்து நிற்பவன் மனிதன். இதற்குரிய காரணங்கள் பலவாயினும் அவற்றுள் தலையாய அவன் மேற்கொண்டொழுகும் சமய நெறியே ஆகும். இவ்வுலகில் நிலவும் சமயங்கள் பல. அது பற்றி தாயுமான அடிகள் சொல்கின்றார். வேறுபாடு சமயமெல்லாம் புகுந்து பார்க்கில் விளங்கும் பரம்பொருளே நின் விளையாட்டெல்லாம் வேறில்லை. தாயுமானவர் இப்படி கூறுகின்றார். எது எந்த சமயம் எனினும் பிற சமய கொள்கைகளை எல்லாம் புறந்தள்ளாது
இவையாவும் உயிர்கள் பக்குவ நிலைக்கு ஏற்ப இறைவனது கருணையால் அமைந்தவை எனக் கொண்டு அவற்றின் வேறாய சிறப்பு தன்மையினை கொண்டு ஒழுகும் சமயமாகும். இத்தகைய சிறப்புடையது நமது சைவ சமயம். சைவ சமயம் சாதிகளுக்கு அப்பாற்பட்டது. நமது சைவ சமயம் பல்வேறு சாதிகளை சார்ந்தோர் மேற்கொண்டு ஒழுகும் சமயமாக விளங்குகின்றது. எத்துணை வேறுபாடுகள் இருந்தாலும் சைவ சமயம் என்ற நிலையில் ஒன்றுபட்டு நிற்கும் நிலையினை பெரிய புராணம் உணர்த்துகின்றது. யாவார் என்னது உடன் சேவித்து எல்லா குலத்திலும் உள்ளோரும் மேவ அன்பதாமும் உடன் நின்று வணங்கினர் என்று சேக்கிழார் பெருமான் கூறுகின்றார். துஞ்சலும் துஞ்சலில்லாத போழ்தினும் நெஞ்சக மினைந்தே நினையின் நாடோறும் வஞ்சகம் மற்ற அடி வாழ்த்த வந்த கூற்று அஞ்ச உதைத்தான் அஞ்செழுத்துமே என்று திருஞான சம்பந்த நாள்தோறும் ஓதி ஒருமித்த நினைவோடு ஐந்தெழுத்து மந்திரத்தை விடாமல் ஓதினால் வந்த கூற்றுவனாகிய யமனும் அஞ்சி ஓடுவான் என்கின்றார். கற்றுணை பூட்டியோர் கடலில் பாய்ச்சினும் நற்றுணையாவது நமச்சிவாயவே என்று எத்தகைய இடரும் நீங்கிவிடும் ஐந்தெழுத்து ஓதும் தன்மையினால் எனது தன் வாழ்வில் நடந்ததை சான்றாக காட்டியிருக்கின்றார் திருநாவுக்கரசர். நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க என 8ஆம் திருமுறை ஆரம்பத்திலேயே ஓதுகின்றார் மாணிக்க வாசகர். இது பரசுகத்திற்கு வழிவகுத்து கொடுப்பதாகும். யான் பெற்ற இன்பம் எல்லோரும் பெறுங்கள் என்று யான் பெற்ற இன்பம் என வழிகாட்டியாக இருந்து நம்மை நல்வழிக்கு கூட்டிச் செல்கின்றார். இப்படி நம்மை அழைத்து செல்லும் திருமூலரையும் அவர் தம் திருமந்திரத்தையும் சிந்தனை செய்வார்க்கு கருமூலம் இல்லை என்கின்றார்கள் பெரியோர்கள். ஏனென்றால் திருமூலர் சித்தர், யோகி, மகான், அருளாளர் என்ற தகுதிகள் நிரம்ப பெற்றவர். எனவேதான் அவர் தந்த திருமந்திரம் உடல் வாழ்வு உயிர் வாழ்வு என இரண்டையும் சொல்லி உடம்பை வளர்த்தேன் உயிரை வளர்த்தேன் என இரண்டையும் பேணி பெரும்பேறு பெற சொல்கின்றது. திருமூலரை அடியொற்றி பின்பற்றியே அருளாளர்கள் வந்தார்கள். சைவ திருமுறைகளும் வந்தன. ஆதலால் திருமூலரும் திருமந்திரமும் மிக தொன்மையானதாக நல்ல அனுபவங்களாக தர வல்லவராக அனுபவ நூலாக மிளிரக்கூடிய தன்மையில் உள்ளது. இதன் அடிப்படையிலேயே நமது மலேசிய இந்து சங்கமானது பல வகையான சைவ சமய நிகழ்ச்சிகளான திருமுறை ஓதும் விழா, சமய சொற்பொழிவுகள், சமய கருத்தரங்குகள், சமய மாநாடுகள், சமூக நிகழ்ச்சிகள் நேரடியாகவும் இயங்கலை வழியாகவும் நமது சமய வளர்ச்சிக்கு அரும்பணியாற்றி வருகின்றன. இதன் வழி நமது சமய கருத்துக்கள் பள்ளி மாணவர்கள் முதல் பல்கலைக்கழக மாணவர்கள் அறிந்து பயனுறும் வகையில் அமைந்துள்ளது என்பது வெள்ளிடை மலை. இவ்வேளையில் சீரிய அரிய பணிகள் ஆற்றி வரும் மலேசிய இந்து சங்க தலைமைக்கும் செயற்குழுவினருக்கும் சிறந்தாழ்ந்த வாழ்த்துக்களும் பாராட்டுக்களும் உரித்தாகட்டும். அவர்களோடு நாமும் தொண்டு செய்வதன் மூலம் பயணிப்போம். அனைவரும் திரண்டு வாரீர். இறுதியாக திருமுறை சைவ சமய வாழ்வியலில் கீழ்கண்ட அம்சங்களோடு திகழ்கிறது. அவை: 1. சிவபெருமானின் கருணையின் மேல் நம்பிக்கை வைத்து நல்வெளியில் உறுதியுடன் இறை வழிபாடு செய்தல். 2. நன்னெறி வாழ்வு வாழ்ந்து தர்மத்தை கடைபிடித்து பிறரை நேசித்தல் வேண்டும். 3. ஈகை, அன்பு, கருணை போன்ற பண்புகளை வளர்த்து சமுதாய பணி ஆற்றுதல். 4. அன்பும் ஒழுக்கமும் கடைபிடித்து உன்னத உயரிய வாழ்வு வாழ்தல். 5. அகந்தையை அழித்து பணிவோடும் எளிமையோடும் அடக்கத்தோடும் வாழ்தல். 6. அன்பே சிவம் எனும் தத்துவத்தின் கீழ் இறைவன் மீது பக்தியை செலுத்தி வாழ்வின் நோக்கத்தை உணர்தல். திருமுறைகளை ஓதி உணர்ந்து கடைபிடிக்கும் போது உண்மையான இறைநெறி எல்லா உயிர்களையும் உள்ளிட்டு இயங்கும் நிலையிலேயே நம்மிடத்தில் விளக்கமுற்று திகழும் என்பதற்கு சற்று மையமுன்றோ? காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கிடாதோ மறைய நின்றுள் மாமணி சோதியருள் உள்ள தெளிவ வாராதோ சேராதோ? பெரியவர்கள் தொடங்கினால் சிறியவர்களும் திருமுறை தன்னை ஓதி உணர்ந்து நலம் வளம் செழிப்பு இவை அனைத்திற்கும் மேலாக இறைவன் திருவருளும் கிட்டுவது உறுதி. இன்பமே சூழ்க, எல்லோரும் வாழ்க. இந்நிகழ்வில் கலந்து கொள்ள அழைத்த ஏற்பாட்டாளர்களுக்கு, என்னை வழிநடத்தும் என் குடும்பத்தினருக்கும், என் பேச்சை செவிமடுத்து கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றி. சைவம் எமது அடையாளம், சைவம் எமது உயிர். சைவம் வளர்ப்போம், சைவம் வாழச் செய்வோம். திருமுறை ஓதி மகிழ்வோம். நன்றி.